ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போது சம்மர் போயிட்டுருக்கு. 40 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை. நம்மளாலேயே தாக்கு பிடிக்க முடியல. இன்னும் 45 டிகிரி வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நம்மளாலேயும் முடியல. நம்மளை அதை ஈக்குவல் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஜூஸு, ஐஸ்கிரீமு ஏதாவது சொல்லி மேனேஜ் பண்ணுறோம். ஆனால் பறவைகள் என்ன பண்ணுவாங்க? இப்போ நீர்நிலைகளும் குறைஞ்சி போச்சு. சம்மரில் எல்லாம் வறண்டு இருக்குது. அதனால் உங்கள் வீட்டில் இருக்கிற பூந்தொட்டி இல்லைன்னா பிளாஸ்டிக் எதுவும் டப்பாவில் தண்ணி வச்சு அரிசி கொட்டி வைங்க. நான் எங்கள் வீட்டில் மழை சேமிப்பாக வச்சுருந்த ஒரு பழைய உடஞ்சது இருந்துச்சு. அதை சிமெண்ட் வச்சு பூசிக்கிட்டு இங்கே பாருங்கள், சப்போட்டா மரத்துக்கு அடியில் வச்சுருக்கேன். ஒன் சைடில் கிராஸிங்காக தென்னை ஓலையை வச்சு நிழல் மாதிரி மறைச்சிருக்கேன். அது கூலிங்காக இருக்கும் போல் இருக்குது. இன்றைக்கி தான் வச்சேன். இதுக்கு முன்னாடி வெறும் தொட்டி மட்டும் தான் இருந்துச்சு. இன்றைக்கி தான் இந்த ஓலையை வச்சு பண்ணேன். ஒன் சைடாக பார்த்தீங்களா ஷெட்டு மாதிரி இருக்கா பண்ணேன். இப்போ தான் இன்றைக்கி தான் பார்க்குறேன். சின்ன சின்ன குருவிகள், சிட்டுக்குருவிகள், பெரிய ஸ்பேரோ, பெரிய சிட்டுக்குருவிகள், அணில்கள் எல்லாம் வருது. ஒரு கப்பில் அரிசி கொட்டி வச்சுருக்கேன். ஸோ நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவி. பாவம் அதுக உணவுக்கு எங்கே போகும்? அவங்களையும் அந்த உயிர்களையும் நம்ம குடும்பத்தில் ஒன்றா நினச்சி அதுகளுக்கு இப்படி பண்ணி வைங்க. வீட்டில் பூந்தொட்டி இருக்கும்ல, அந்த பூந்தொட்டிகளில் ஓட்டையை அடைச்சிட்டு 10 மரங்கள், வீட்டுக்கு பின்னாடி மரங்கள் இருந்துச்சுன்னா ஒவ்வொரு மரத்துக்கு அடியிலையும் வைங்க. இல்லைன்னா மாடியில் வைங்க, நிழலில் வெயிலில் வைங்க. பாவம் குடிச்சிட்டு போவோங்க. காலையில் எங்கள் அப்பா சொன்னார், தண்ணி ஊற்றி வச்சுருந்தடா, நிறைய குருவிகள் போச்சுடான்னு சொன்னார். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவ்வளோ குருவிகள் இருக்குது, அவ்வளோ அணில்கள் பார்த்துருப்பீங்க. சின்ன சின்ன மூமெண்ட் பார்த்துருப்பீங்க. இதில் ஜூம் குவாலிட்டி அவ்வளோதான். ஆனால் நீர்நிலை உங்களுக்கு தெரியும். அணில் அணில் ஃபேமிலியாக தண்ணி குடிக்கிறாங்க. குருவியை போகுது. அதனால கொஞ்சம் கூலாக இருக்கும். ஸோ சேவ் ஸ்பேரோ, ஹெல்ப். சின்ன சின்ன உயிர்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ.